Hello students, இன்னைக்கு நம்ம எந்த சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம்னா த லிவிங் வேர்ல்ட். பிஃபோர் கெட்டிங் இன் டு த சாப்டர், இதுதான் வைரஸ் 720 ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ வைரஸ் 720 ஹேஸ் மெனி வீடியோஸ் ஆஃப் நீட் லைக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேரத்தான் சீரீஸ் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் பிஒய்க்யூ சால்விங் எல்லாமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே ஸ்டே டியூன்டாக இருக்கிறதுக்காக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எவ்ரி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் மீன்ஸ் யூ கேன் ஜஸ்ட் அப்டேட் இட் ஆன் கமெண்ட்ஸ். ஸோ லிவிங் வேர்ல்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் 11th பயாலஜி. இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1 to 2% சொல்லியிருப்பாங்க. ஆவரேஜ் கொஷின் நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 2 to 3%. 2026 இந்த சாப்டர்லேருந்து 3 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த சாப்டரோட மெயின் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் டாக்ஸானாமிக்கல் ஹைரார்கி, நெக்ஸ்ட்டு பைனாமியல் நாமென்க்ளியேச்சர் அண்டு மூணாவது கேரக்டரிஸ்டிக்ஸ். இது எல்லாமே இந்த 3 டாப்பிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி இந்த டாப்பிக்லேருந்து தான் கொஷின்ஸ் நிறைய வரும். பிஃபோர் தட் நம்ம வந்துட்டு சின்ன 1 மார்க் கொஷின்ஸ் மாதிரி லைக் கிளாஸ் டெஸ்ட் சீரீஸ்க்கு கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஃபார் மெயின் நீட் இந்த 3 டாப்பிக்லேருந்து தான் எனக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி சாப்டர். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம் தி லிவிங் வேர்ல்ட். தி லிவிங் வேர்ல்ட் அந்த சாப்டர்லேருந்து 2 to 3 கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாப்டரோட வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 1 to 2% வெயிட்டேஜ். அதே மாதிரி 2026 இந்த சாப்டர்லேருந்து 3 கொஷின்ஸ் வந்துருக்கு. இந்த சாப்டரோட மெயினான டாபிக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்ஸானாமிக் ஹைரார்கி, பைனாமியல் நாமென்க்ளியேச்சர், கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த டாப்பிக்கு நீங்கள் வந்து நல்லா தரவாக ரிவைஸ் பண்ணிங்கன்னா என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியும். Then இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி சாப்டர். ஃபர்ஸ்ட், தி லிவிங் வேர்ல்ட். லிவிங் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? Life is a unique, complex organization of molecules expressing through the chemical reaction which led to the growth, development, responsiveness, adaptation, reproduction. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லைஃப்ன்றது ஒரு யூனிக்கான திங். இதில் காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தான் ஒரு ஆர்கானிசத்தை உருவாகிருக்கு. நெக்ஸ்ட், எக்ஸ்பிரஸிங் த்ரூ த கெமிக்கல் ரியாக்ஷன் விச் லெட் டு த growth. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் growthக்கு லீட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டெவலப்மெண்ட், ரெஸ்பான்சிவ்னஸ், அடாப்டேஷன், ரீப்ரொடக்ஷன். வளரணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும், அடாப்டேஷன், ரீப்ரொடக்ஷன். இது பண்ணாதான் ஒரு லிவிங் ஆர்கானிசம் நம்மளால கன்சிடர் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த லிவிங் ஆர்கானிசம் இஸ் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங், எவால்விங், செல்ஃப் ரெகுலேட்டிங், இன்டராக்டிவ் சிஸ்டம் கேப்பபிள் ஆஃப் ரெஸ்பாண்டிங் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. இந்த சென்டென்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் a sentence, it's a statement. இந்த ஸ்டேட்மெண்ட்ன்றது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. இல்லை ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கொடுத்துட்டு which one is correct ன்னு கேட்பாங்க. ஸோ we need to read the statements. Okay, first, a living organism is self-replicating, regulating, interactive system. அதே மாதிரி இவால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் ரெப்ளிகேட்டிங்னா என்ன? ப்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது செல்ஃப் ரெப்ளிகேட்டிங்னா அதாவது அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் உள்ள அதோட டிஎன்ஏ அதோட டிஎன்ஏ எடுத்து அந்த பார்ட் எடிட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் மீன்ஸ் அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கேரி பண்ணலாம். இவால்விங், செல்ஃப் ரெகுலேட்டிங். தென் இன்டராக்டிவ் சிஸ்டம் கேப்பபிள் ஆஃப் ரெஸ்பாண்டிங் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. இன்டராக்டிவ் சிஸ்டம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெஸ்பாண்ட் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னாலே கான்ஷியஸ்னஸ் தான் அர்த்தம். அதுதான் மெயின். ஓகே, இதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக் இதில் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஒரு லிவிங் ஆர்கானிசம்னா அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. லெட்ஸ் சீ திஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? growth. It is the increase in the Okay students, so the first topic என்னன்னா growth. It is the increase in the number and mass of the cells by division. அதாவது நம்பர்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா ப்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மாஸ்ல இன்க்ரீஸ் ஆகும்னா வெயிட்ல இன்க்ரீஸ் ஆகலாம் த்ரூ செல் டிவிஷன். இது ரெண்டுமே செல் டிவிஷன் மூலியமாக தான் நடக்கும். பிளான்ட்ல growth is continuous throughout their life span. அதாவது அன்லிமிட்டட் growth அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்ட்ல growth is continuous throughout their life span. Okay guys, next, in animals growth is only up to a certain age. However, the cell division occurs to replace the lost cell. இதோட அர்த்தம் நம்ம பார்த்துருக்கோம். அனிமல்ஸ்ல growth வந்துட்டு ஒரு சர்டன் ஏஜ்க்கு தான். ஆனால் செல் டிவிஷன் நடக்கும். எதுக்காக? ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக. எதை ரீப்ளேஸ் பண்ண? லாஸ்ட் செல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக செல் டிவிஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லிசர்ட் எடுத்துக்கலாம். இந்த லிசர்ட்டோட டெய்லை கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ அந்த டெய்ல் ரீக்ரோத் ஆகிறதுக்காக லாஸ்ட் செல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக செல் டிவிஷன் நடக்கும். அந்த லாஸ்ட் செல்ஸ் அந்த லாஸ்ட் ஆர்கனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக செல் டிவிஷன் நடக்கும். அந்த ஆர்கன் உருவாகும். அதே மாதிரி ரீஜென்ரேஷன் கெப்பாசிட்டி நம்ம லிவருக்கும் இருக்குது. யூ ஜஸ்ட் நோ திஸ். Next, basically, growth is the increase in the mass and the size. Okay, growth எல்லாம் என்ன பேசிக்கா? அதாவது increase in the mass and the size. Sizeலயும் increase ஆகும், massலயும் increase ஆகும். Thus, non-living objects also grows. அதே மாதிரி non-living objects எப்படி grow ஆகும்? Surface accumulation of material. இப்போ ஒரு மலை, அதாவது ஒரு ஹில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஹில் வளர்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த ஹில்ன்றது ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்ட். அது எப்படி வளரும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட சர்ஃபேஸில் மெட்டீரியல்ஸ் அக்யூமுலேஷன் ஆகும்போது அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி லெவல் ஆஃப் டேஸ் கம்மியாகும்போது அதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நான் லிவிங் ஆப்ஜெக்ட்லாம் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்குறோம். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரீப்ரொடக்ஷன்ல 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ ப்ரொடக்ஷன் ஆஃப் progeny having features similar to those of the parents. பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்கிற சிமிலர் ஃபீச்சர் இருக்கும். பேரண்ட்ஸோட ஜெனட்டிக் மெட்டீரியலை கேரி பண்ணலாம். அவங்க தான் progeny. அப்படியே ரெப்ளிகா ஆஃப் பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. they will be some difference, பட் அவங்களோட ஜெனட்டிக் மெட்டீரியலை கேரி பண்ணுறவங்க தான் progeny. ரெண்டாவது, ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் asexually and sexually. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம்னா அது ரீப்ரொடக்ஷன் 2 விதமாக நடக்கும். ஒன்று ஏசெக்சுவலி, இன்னொன்று செக்சுவலி. வாட் இஸ் இட் மீன் பை ஏசெக்சுவலி? ஏசெக்சுவலினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பேசிக்காகவே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கணும்னா மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இதுதான் பேசிக்காக, அதாவது ஒரு பேசிக் திங் ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஆனால் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் கேமெட்ஸே தேவைப்படாது. தேர்ஸ் நோ நீட் ஆஃப் கேமெட்ஸ் ஃபார் asexual reproduction. அப்புறம் எப்படி asexual reproduction நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா there are many forms of asexual reproduction. முதல்ல எடுத்தா fragmentation, அதுக்கப்புறம் spore formation, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமா asexual reproduction நடக்கும். ஸோ இதுதான் asexual reproductionக்கு நமக்கு கேமெட் தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட், unicellular organism growth and the reproduction are same because they reproduce by cell division. என்ன சொல்றாங்க? யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், ப்ரோகாரியாட்ஸ், இவங்களுக்கு எல்லாமே growth ரீப்ரொடக்ஷனும் சேம் தான். ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா ரெண்டுமே செல் டிவிஷன்ல தான் நடக்கும். growthம் செல் டிவிஷன்ல தான் நடக்கும், ரீப்ரொடக்ஷனும் செல் டிவிஷன்ல தான் நடக்கும். ஓகே, அதாவது ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான். லைக் அது செல் டிவைட் ஆகி இன்னொன்று உருவானதுனால அது asexual reproduction வந்து சேரும். Many organisms do not reproduce. Example, mews and worker bees, infertile human couple. Hence, the reproduction is not a perfect defining property of a living organism. First is what growth is also not a perfect defining property of a living organism. Reproduction is not. அப்போ லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? சில பல ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸே பண்ணாது. they lost their ability to reproduce அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் என்ன? மியூஸ், worker bees, infertile human couples. ஓகே, இப்போ பீஸ் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேள்வியில் இருக்காது. இதுக்கு பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பார்த்தனோஜெனிசிஸ் மூலியமாக தான் பீஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது. You will get to know this soon. Okay. Next, reproduction is not a perfect defining property of a living organism. ஸோ ரீப்ரொடக்ஷனும் growthம் ஒரு ஆர்கானிசத்தோட டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் ஒரு ஆர்கானிசத்தோட டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசம்னா என்ன? குரூப் ஆஃப் பயோகெமிக்கல் ரியாக்ஷன். அதாவது எல்லா பயோகெமிக்கல் ரியாக்ஷனும் ஒரு ஆர்கானிசம், ஒரு லிவிங் சிஸ்டத்தில் டேக் பிளேஸ் பண்ணுறது தான் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்ல 2 இது இருக்குது, அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம். ஸோ அனபாலிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பில்டிங் அப் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆர் சம்திங். கேட்டபாலிசம்னா பிரேக்கிங் டவுன் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஸோ அனபாலிசம்னா எனர்ஜி பில்ட் பண்ண முடியும், கேட்டபாலிசம்னா எனர்ஜி பிரேக் பண்ண முடியும். பில்டான எனர்ஜியை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்? பை பிரேக்கிங் த்ரூ கேட்டபாலிசம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், it is the defining feature of living organism. அப்போ என்ன கேட்குறாங்க பாருங்க, மெட்டபாலிசம் is the defining feature of living organism. Growth and reproduction is not a defining feature of living organism. Okay, next. Metabolic reaction can be demonstrated outside the body in cell-free system. அந்த மாதிரி metabolic reactions cell-free system நம்ம வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு சொல்லணும்? Isolated metabolic reaction in in vitro or not living things but are living reaction. இந்த 2 சென்டென்ஸ் ரொம்ப 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 முக்கியம்.
ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இதில் சில பல வேர்ட்ஸை மாற்றி நமக்கு கொடுப்பாங்க. லைக் ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸில் இதெல்லாம் வரலாம். ஸோ இதை நல்லா படிச்சுக்கணும். முதல் விஷயம் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Metabolic reaction can be demonstrated outside the body in cell-free system. Isolated metabolic reaction in in vitro or not living things but are living reaction. மெட்டபாலிக் ரியாக்ஷன் எப்படி நடக்கும் சொல்றாங்க? அவுட் சைட் த பாடி இன் செல் ஃப்ரீ சிஸ்டம். செல் ஃப்ரீ சிஸ்டத்தில் எப்படி மெட்டபாலிக் ரியாக்ஷன் நடக்கும் பார்த்தோம்னா, கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு செல்ஸ் கிடையாது. அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு செல்ஸ் கிடையாது. செல் ஃப்ரீ சிஸ்டத்துலையும் மெட்டபாலிக் ரியாக்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட் ஐசோலேட்டிக் மெட்டபாலிக் ரியாக்ஷன் இன் இன்விட்ரோ ஆர் நாட் லிவிங் திங்ஸ் பட் ஆர் லிவிங் ரியாக்ஷன். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது லிவிங் திங்ஸ் கிடையாது, ஆனால் ஒரு லைவ், அதாவது ஒரு லிவிங் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு செல்லுலார் ஆர்கனைசேஷன். ஆர்கானிசம் மேட் அப் ஆஃப் ஒன் ஆர் மோர் செல்ஸ். யூனிசெல்லுலர் அண்ட் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் ரெண்டு இருக்குது. இட் இஸ் த டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். பேசிக்காக முடிச்சிட்டாங்க. ஒரு செல், ரெண்டு செல், யூனிசெல்லுலர் அண்ட் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். செல்லுலர் ஆர்கனைசேஷன் தான் ஒரு ஆர்கானிசத்தோட டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. ஓகே, next fifth one என்னன்னா consciousness. It is the ability of an organism to sense their environment and responds to environmental stimuli like light, water, temperature, other organism, chemicals, pollutant, etc. All organisms are aware of their surroundings, so it is the defining property of living organism. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்க கான்சியஸ்னஸ்னா என்ன? அதாவது ஒரு ஆர்கானிசத்தோட எபிலிட்டி. என்ன எபிலிட்டி? என்விரான்மெண்ட்டை சென்ஸ் பண்ணுறது, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ஸோ என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ்க்கெல்லாம் அந்த ஆர்கானிசம் ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். லைட், வாட்டர், டெம்பரேச்சர் அண்ட் தென் கெமிக்கல், பொல்யூட்டன் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஒரு ஆர்கானிசம் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா லிவிங் ஆர்கானிசமும் அவேர் ஆஃப் தியர் சரௌண்டிங்ஸ். எல்லா லிவிங் ஆர்கானிசமும் எப்படி இருக்குது? அதோட சரௌண்டிங்ஸ்க்கு அவேராக இருக்குது. இட் இஸ் ஸோ மச் காஷியஸ் அண்ட் ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் a defining property of a living organism. இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட். defining property of living organism. Human is the only organism having the self consciousness. எந்த ஒரு ஆர்கானிசத்துக்கு செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஹியூமன் இஸ் தி ஒன்லி ஆர்கானிசம் ஹேவிங் தி செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். ஓகே யாஸ், இப்போ மூணே மூணு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. இது ஃபர்ஸ்ட்டு கான்ஷியஸ்னஸ், செல்லுலர் ஆர்கனைசேஷன், மெட்டபாலிசம். இது மூணு தான் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். growth and reproduction is ஒரு fundamental thing of a living organism. Okay, we need to understand it. This statement at questions la கேட்பாங்க. So first topic, properties of living organism. Next, second topic என்னன்னா diversity in the living world. living world என்னென்னலாம் diversities இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. So number and the types of organism present on the earth refers to the biodiversity. So biodiversityயோட definition கேட்டு incorrect or statement type கேட்பாங்க. So we need to remember this. The number and the type of organism present on the earth refers to the biodiversity. எவ்வளோ number of organism and types of organism. என்னென்ன types of organism இந்த earthல present இருக்கோ அது பேர் தான் biodiversity. Number of species described as 1.7 to 1.8 million species. It's so much important. அதாவது earthல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்குன்னு கேட்பாங்கன்னா 1.7 to 1.8 மில்லியன். ஸோ இதில் கன்ஃபியூசிங்கான திங் ஒன்று இருக்குது. மில்லியனா பில்லியனா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. we need to know this. 1.7 million species. Okay. Taxonomy is the study of identification, classification and nomenclature. ஸோ டாக்ஸானமி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறது, அதாவது குரூப், அதாவது லைக் கிளாஸிஃபை பண்ணுறது தான் டாக்ஸானமி. ஸோ அதில் என்னென்ன பற்றி ஸ்டடி பண்ணுறோம்னா ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் நாமென்க்ளேச்சர். ஐடென்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி கேரக்டரைசேஷன் அப்படின்னு ஒரு திங் இருக்குது. ஓகே, ஸோ 4 ப்ராசஸ் டாக்ஸானமியில் இருக்குது. கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் நாமென்க்ளேச்சர். இதுதான் 4 மெயின் திங். ஓகே, சிஸ்டமேட்டிக்ஸ் லாட்டின்ல சிஸ்டமா இஸ் ஈக்குவல் டு சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் சிஸ்டமேட்டிக்ஸ்? அதாவது சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம் தான் நம்ம சிஸ்டமேட்டிக்னு சொல்லுவோம். டாக்ஸானமின்றது நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சுக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் இஸ் த சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம். சிஸ்டம் ஆஃப் நேச்சர் இஸ் த புக் ரிட்டன் பை கரோலஸ் லினேயஸ். ஸோ சிஸ்டம் ஆஃப் நேச்சர்ன்ற ஒரு புக் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க? கரோலஸ் லினேயஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் basic process of taxonomy அப்படின்னா என்ன? So characterization is the understanding and the characters of organisms such as the external and the internal structure of cell, developing process, ecological information, etc. So taxonomy-ஓட basic things என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல characterization, identification, classification,
nomenclature. இது நாலு தான் பேசிக். கேரக்டரைசேஷன் என்ன? இட் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது த்ரூ எதை வச்சு? எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வச்சு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்லை வச்சு, டெவலப்மெண்ட் ப்ராசஸை வச்சு, ஈக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம வந்து ஒரு ஆர்கானிசத்தை கேரக்டரைஸ் பண்ணி வைக்கிறோம். இந்த கேரக்டரைசேஷன் மெயின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், next identification அப்படின்னா it is the correct description of an organism so that the meaning is possible. ஒரு ஆர்கானிசத்தோட கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் வேணும். இந்த ஆர்கானிசம் எதுதான், அதாவது ஐடென்டிஃபிகேஷன் வேணும். எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஃபார் நேமிங். ஐடென்டிஃபிகேஷன் இஸ் யூஸ்ட் ஃபார் நேமிங். கிளாசிஃபிகேஷன் இஸ் a grouping of organism into the convenient category. Taxa are based on the characters. நான் சொன்னல டாக்ஸானமி என்ன? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம். அதுதான் இப்போ இட் இஸ் a grouping of organism into the convenient categories. ஒரு கன்வீனியன்ட் கேட்டகரிஸை ஆர்கானிசத்தை நம்ம குரூப் பண்ணிக்கிறோம். இப்படி 1.7 1.8 மில்லியன் ஆர்கானிசத்தை நம்ம கிளாஸிஃபை பண்ணி, ஐடென்டிஃபை பண்ணி, கேரக்டர் பண்ணி, நார்மல் பிளேயர்ஸ் நேம் வைக்கிறோம். இது இவ்வளோ பெரிய ப்ராசஸ். ஸோ இதுதான் நம்ம டாக்ஸா கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட கேரக்டர்ஸை வச்சு நம்ம அது கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். Nomenclature அப்படின்னா நேமிங். It is the standardization of naming of an organism such that an organism known by all over the world. ஸோ நாமென்க்ளேச்சர்னா என்ன இருக்குன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் நேம் ஆஃப் அன் ஆர்கானிசம். அதாவது ஸ்டாண்டர்டைசேஷன் ஒரு ஆர்கானிசத்துக்கு இந்த நேம் தான் இருக்கும். இந்த நேம் தான் ஆல் ஓவர் த வேர்ல்டு, அதாவது உலகம் ஃபுல்லாக ஒரு ஆர்கானிசம்னா ஒரே நேம் இருக்குது. ஸோ வேர்ல்டில் நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு கண்ட்ரிஸ்க்கும் ஒரு ஆர்கானிசத்துக்கும் ஒரு நேம் வைக்க முடியாது. ஸோ இட் நீட் டு பி காமன் ஆல் ஓவர் த வேர்ல்டுன்றதுக்காக தான் நமக்கு நாமென்க்ளேச்சர் நேமிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ binomial nomenclature is proposed by Linnaeus. Binomial nomenclature yeah, edit பண்ணிக்கோங்க. binomial nomenclature. ஸோ binomial nomenclature யாரால ப்ரொபோஸ் பண்ணப்பட்டதுன்னா Carolus Linnaeus. ஓகே, botanical names are based on the rules of International Code for Botanical Nomenclature ICBN. The zoological names are based on the International Code for Zoological Nomenclature ICZN. Guys, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட். ஏன் அப்படின்னு சொல்லலாம், பொட்டானிக்கல் நேம்னு ICBN அப்படின்றது ஒரு இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர் அப்படின்றது திங் மூலியமாக தான் வைக்கிறாங்க. ஜுவாலஜிக்கல், அதாவது ஜுவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர் தான் வருது. ஸோ ICBN, ICZN இதெல்லாம் PYQஸ்லாம் வந்திருக்கு. They may change the things like International Code for Botanical Nomenclature சேஞ்ச் பண்ணுவாங்க. கோடுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அங்கே வேறு தான் வார்த்தை மாற்றலாம். இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அங்கே வேறு நேம் மாற்றலாம். ஸோ யூ நீட் டு நோ திஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூனிவர்சல் ரூல்ஸ் ஃபார் binomial nomenclature. Binomial nomenclature ஆக்சுவலி binomial nomenclature அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, by means two, nomenclature அப்படின்னா நேம். ஸோ ஒரு ஆர்கானிசம், ஒரு ஸ்பீஷீஸ்க்கு ரெண்டு டைப் ஆஃப் நேம் இருக்குது. ரெண்டு டைப் ஆஃப் நேம் இல்லை, அந்த நேமே ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் நோன் அஸ் அ binomial nomenclature. இது யாரால ப்ரொபோஸ் பண்ணப்பட்டது? Carolus Linnaeus. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சயின்டிஃபிக் நேம் ஆர் இன் லாட்டின் ஆர் லாட்டினைஸ்ட் அண்ட் ரிட்டன் இன் இட்டாலிக்ஸ். ஸோ guys, இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஸ்டேட்மெண்ட் டைப்பு, இன்கரெக்ட் டைப்பு ரொம்ப ஆஃபனாக கேட்டுட்ருக்காங்க. ஓகே, சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆர் இன் லாட்டின் அண்ட் லாட்டினைஸ்ட் அண்ட் ரிட்டன் இன் இட்டாலிக்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சயின்டிஃபிக் நேம் எல்லாமே லாட்டினில் நேம் இருக்குது, இல்லைன்னா லாட்டினைஸ்டாக இருக்கும். ஆனால் ரிட்டன் எப்படி பண்ணுவாங்கன்னா இட்டாலிக்ஸ். ஸோ நேம் வந்து லாட்டினில் இருக்கும், எப்படி ரிட்டன் பண்ணுவாங்கன்னா இட்டாலிக்ஸில். ஓகே, நெக்ஸ்ட் ஹேண்ட் ரிட்டன், தென் தே ஆர் அண்டர்லைன் செப்பரேட்டட்லி. ஸோ when the organism name வந்துட்டு நம்ம ரிட்டன் பண்ணும்போது அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் செப்பரேட்டட்லி. இது செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் என்னன்னா, the first word is genus, generic name, and the second word is species, specific epithet. ஃபர்ஸ்ட் வேர்டுன்றது என்ன? ஜெனரிக் நேம். செகண்ட் வேர்டுன்றது ஸ்பெசிஃபிக் epithet. இந்த பாயிண்ட் என்பது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. ஸோ யூ நீட் டு ரிமெம்பர் இட். எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட்? எது ஃபர்ஸ்ட்? ஜெனரிக் நேம். செகண்ட் இஸ் ஸ்பெசிஃபிக் epithet. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் they take it as Homo sapiens. So Homo sapiens is humanoid. Homo represents the genus name and the sapiens represent the species name. Okay, Homo is genus represent பண்ணும், sapiens is species represent பண்ணும்.
The genus name start with a capital letter and the species name start with a small letter. அதாவது binomial nomenclature ரூல்ஸ் எல்லாமே இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்லையோ இல்லைனா ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேட்டு விச் ஒன் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ யூ நீட் டு ரிமெம்பர் எவ்ரிதிங். இட்ஸ் நாட் அ பிக் டீல் டு ரிமெம்பர். ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸியான திங். ஃபர்ஸ்ட் என்ன படிச்சிருக்கோம் நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படி பார்த்தோம்னா நேம் வந்து லாட்டின் இல்லை லாட்டினைஸ்டாக இருக்கும், ஆனால் ரிட்டன் இன் இட்டாலிக்ஸ். செகண்ட் என்ன, அதாவது ஒரு ஆர்கானிசத்தை நம்ம ரைட் பண்ணும்போது அது தனியாக அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். தேர்ட் என்ன, ஃபர்ஸ்ட் நேம் ஜெனரிக் நேம், செகண்ட் என்றது ஸ்பெசிஃபிக் எபித்தட். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஹோமோ சாப்பியன்ஸ். ஹோமோன்றது ஜெனரிக் நேம், சாப்பியன்ஸ்ன்றது ஸ்பீஷீஸ். ஓகே, அதாவது ஸ்பெசிஃபிக் எபித்தட். நெக்ஸ்ட் ஜீனஸ் நேம் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர் அந்த ஸ்பீஷீஸ் நேம் ஸ்டார்ட் வித் ஸ்மால் லெட்டர். அதாவது ஜீனஸ் நேம்ன்றது கேபிட்டல், அதாவது இனிஷியல் பாயிண்ட் கேபிட்டல் இருக்கும், ஸ்பீஷீஸ் நேம் ஸ்மால்ல தான் இருக்கணும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மேங்கிஃபெரா இண்டிகா அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மேங்கிஃபெரா இண்டிகாவில் பார்த்தீங்கன்னா மேங்கிஃபெரா ஜெனரிக் நேம் அப்படின்றது கேபிட்டல் இருக்கு, இண்டிகா ஸ்பீஷீஸ் நேம் அப்படின்றது ஸ்மால்ல இருக்குது. ஓகே, name of the author in the abbreviated form appears at the end of the biological name. ஸோ இப்போ எந்த ஆத்தர் அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்களோ அவங்களோட நேம் வந்து எண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நேம் ஆஃப் தி ஆத்தர் அப்ரிவேட்டட் ஃபார்ம் appears at the end of the biological name. மேங்கிஃபெரா இண்டிகா லென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேங்கிஃபெரான்றது ஜெனரிக் நேம், இண்டிகான்றது ஸ்பெசிஃபிக் எபித்தட், லென்ன்றது ஆத்தர் நேம். ஓகே, இன் அப்ரிவேட்டட் ஃபார்ம். இப்போ மேங்கிஃபெராவோட ஸ்டார்டிங் எப்படி இருக்கு, கேபிட்டல். இண்டிகாவோட கேபிட்டல் எப்படி இருக்கு, கேபிட்டலாக இருக்கு, நோ இட் இஸ் ஸ்மால். ஓகே, ஸோ மேங்கிஃபெரான்றது ஜெனரிக் நேம், இண்டிகான்றது ஸ்பீஷீஸ், ஸ்பீஷீஸ் ஷுட் பி ஸ்மால் அண்ட் ஜெனரிக் நேம் ஷுட் பி இன் கேபிட்டல். ஓகே, நெக்ஸ்ட் இட் இண்டிகேட்ஸ் த ஸ்பீஷீஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப்டு பை லினேயஸ். ஸோ இந்த லின் அப்படி போடுறதுனால என்ன இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்பீஷீஸ் முதல்ல லினேயஸால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, next taxonomic categories. So taxonomic categories அப்படின்றதுல classification involving in the hierarchy of steps in which each step represents the taxonomic category rank அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ classification அப்படின்றது hierarchy of steps, ஒரு சில classification of steps இருக்குது. இதில் ஒரு ஸ்டெப்பும் taxonomic category ரெப்ரசென்ட் பண்ணும். rank, a taxonomic category is representing a rank. All categories together constitute the taxonomic hierarchy. அப்படி என்ன சொல்றாங்க, எல்லா கேட்டகரியும் சேர்த்து தான் டாக்ஸானமிக் ஹைரார்கி அப்படின்னு சொல்றாங்க. எல்லா கேட்டகரிஸும் சேர்த்து தான் டாக்ஸானமிக் ஹைரார்கி உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் a group of organism occupying a particular category is called as a taxon. ஸோ சிங்குலர் அண்ட் ப்ளூரல் அது வந்துட்டு கேட்பாங்க, லைக் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. ஸோ சிங்குலர்னா என்ன, ப்ளூரல்னா டாக்ஸானா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ group of organism occupying the particular category, ஒரு group of organism ஒரு particular categoryல occupy பண்றது பேர் தான் taxon. சிங்குலர்ல டாக்ஸ், ப்ளூரல்ல டாக்ஸா அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கிளாஸ் மமாலியா. ஈச் கேட்டகரி ஆர் taxon represents the unit of classification. ஒரு கிளாசிஃபிகேஷனோட யூனிட்டாக எது ரெப்ரசென்ட் ஆகுதுன்னா ஒரு கேட்டகரியோ இல்லை ஒரு டாக்ஸானோ. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டாக்ஸானமிக் ஹைரார்கி இன் அசெண்டிங் ஆர்டர். காய்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு லைக் ஒரு மந்திரம் மாதிரி படிக்கணும். நீங்கள் யூ நீட் டு ரிமெம்பர் திஸ் வெரி வெல், இட்ஸ் ஸோ மச் ஈஸி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்பீஷீஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம் ஆர் டிவிஷன், கிங்டம். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்பீஷீஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம் ஆர் டிவிஷன், கிங்டம். இது டாக்ஸானமிக் ஹைரார்கி அசெண்டிங் ஆர்டர். ஸ்பீஷீஸ்லேருந்து கிங்டம் வரைக்கும் போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதை எடுத்துக்கலாம், ஹோமோ சாப்பியன்ஸ் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பியன்ஸ்ன்றது ஸ்பீஷீஸ், ஹோமோன்றது ஜீனஸ், ஃபேமிலின்றது ஹுமினிடே, ஆர்டர்ன்றது பிரிமேட்டா, கிளாஸ்ன்றது மமாலியா, ஃபைலம் அண்ட் டிவிஷன் இது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபைலம் கார்டேட்டா, கிங்டம் அனிமாலியா. ஸோ கிங்டத்தில் ரெண்டு இருக்குது, கிங்டம் பிளான்டே அண்ட் அனிமாலியா. ஃபைலம் அண்ட் டிவிஷன் ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபைலம் ஃபார் அனிமல்ஸ், டிவிஷன் ஃபார் பிளான்ட்ஸ். இது நீங்கள் நல்லா கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, இது நீங்கள் நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது நிறைய கொஷின்ஸ் வரும்.
ஸோ ஆஃப்டர் த டாக்ஸானமிக்கல் ஹைரார்க்கிக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஸ்பீஷீஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம் ஆர் டிவிஷன், கிங்டம் அப்படின்ற டாபிக்ஸோட மெயின் டெஃபினேஷன்ஸ் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாக்ஸானமிக்கல் ஹைரார்க்கிக்குள்ளே இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இது. ஸோ இப்போ ஸ்பீஷீஸ் இஸ் அ குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசம் கேப்பபிள் ஆஃப் இன்டர்பிரீடிங் டு ப்ரொடியூஸ் அ ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங். இட் இஸ் அ லோவஸ்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை மார்க் பண்ண வேண்டியது லோவஸ்ட் கேட்டகரி இங்கே ஸ்பீஷீஸ். அப்போ ஹையஸ்ட் கேட்டகரி எதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இட் இஸ் த கிங்டம். கிங்டம் இஸ் த ஹையஸ்ட் கேட்டகரி. ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ கிங்டம் இஸ் த ஹையஸ்ட் கேட்டகரி. இது நம்ம இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீஷீஸோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பீஷீஸ்னால் ஒரு குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசம். ஒன்றுக்கு ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும். அது என்ன கேப்பபிளாக இருக்குது, இன்டர்பிரீடிங், தனக்கு தானே ப்ரீட் பண்ணிக்க முடியும். எதுக்காக ப்ரீட் பண்ணுது, டு ப்ரொடியூஸ் ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங். ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங் மீன்ஸ் அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உருவாக முடியும். பேரண்ட்ஸோட ஜெனட்டிக் மெட்டீரியல் கண்டெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஸ்பீஷீஸ். ஸ்பீஷீஸ்க்கு சில பல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜெனரேட் நேம் அண்ட் ஸ்பெசிஃபிக் எபித்தட். இப்போ நம்ம காமன் நேம் பார்க்க போகிறோம். இதில் மேங்கோ, பொட்டேட்டோ, நைட்ஷேட், டொமேட்டோ, பிரிஞ்சால், லயன், டைகர், லெப்பார்ட், மாடர்ன் மேன், இது எல்லா எக்ஸாம்பிள் 9 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ நீட் டு நோட் இட். இட்ஸ் ஸோ மச் இம்பார்ட்டன்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் இப்போது மேங்கோக்கு ஜெனரிக் நேம் மேங்கிஃபெரா, ஸ்பீஷீஸ் நேம் இண்டிகா. பொட்டேட்டோக்கு சொல்லணும் டியூபரோசம். சொல்லணும் இஸ் த ஜெனரிக் நேம், டியூபரோசம் இஸ் த ஸ்பெசிஃபிக் எபித்தட், அதாவது ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷீஸ். ஓகே, நைட் ஷேட் சொல்லணும் நைக்ரம். ஓகே, நைட் ஷேடுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பிளாக் நைட் ஷேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டு மக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது, MAKOI, மக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. இந்த நைட் ஷேடில் பூக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டொமேட்டோ சொல்லணும் லைக்கோப்ரிசிகம். சொல்லணும் இஸ் த ஜீனஸ், லைக்கோப்ரிசிகம் இஸ் த ஸ்பீஷீஸ். பிரிஞ்சால் சொல்லணும் மெலாங்கினா. ஓகே, இது ஜீனஸ், இது ஸ்பீஷீஸ். பாந்தீரா லியோ, பாந்தீரா ஜீனஸ், லியோ ஸ்பீஷீஸ். பாந்தீரா டைக்ரஸ், பாந்தீரா பேடஸ், ஹோமோ சாப்பியன்ஸ். இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். எது ஜீனஸ் எது ஸ்பீஷீஸ்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இந்த நேம் எதுக்கு முன்னாடி போட்டு கேட்பாங்க, இந்த நேம் எதுக்கு முன்னாடி போட்டு கேட்பாங்க. ஸோ இந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சர்ன்றது ரொம்ப நிறையவே அப்ளை ஆகுது. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். இப்போ மேங்கிஃபெரா இண்டிகாவில் M கேபிட்டல், ஸ்பீஷீஸ் I வந்துட்டு ஸ்மால். ஓகே, I வந்துட்டு ஸ்மால். அதே மாதிரி தான் சொல்லணும் டியூபரோசம், சொல்லணும் கேபிட்டல், டியூபரோசம் ஸ்மால். ஜீன் ஸ்டார்ட் வித் கேபிட்டல், ஸ்பீஷீஸ் ஸ்டார்ட் வித் ஸ்மால். ஓகே, இது எல்லாத்துக்குமே சூட் ஆகுது. ஸோ இங்கே பைனாமியல் நாமென்க்ளேச்சர் வந்திருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்பீஷீஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஸ்பீஷீஸ், ஜீனஸ் அடுத்து. ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். எப்படி, இட் இஸ் த அக்ரிகேட்டர் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நிறைய ஸ்பீஷீஸ் இருந்து தான் ஜீனஸ். ஓகே, எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ, டொமேட்டோ, பிரிஞ்சால், அந்த ஸ்பீஷீஸ் ஆஃப் ஜீனஸ் சொல்லணும். ஜீனஸ் சொல்லணும்குள்ள என்னென்ன ஸ்பீஷீஸ் இருக்குது, பொட்டேட்டோ, டொமேட்டோ, பிரிஞ்சால். ஓகே, லயன், லெப்பார்ட், டைகர், ஸ்பீஷீஸ் ஆஃப் ஜீனஸ் பாந்தீரா. பாந்தீராவோட ஜீனஸ், பாந்தீரான்றது ஜீனஸ், அதுக்குள்ளே என்னென்ன ஸ்பீஷீஸ் இருக்குன்னு கேட்குறாங்கன்னா லைன், லெப்பார்ட், டைகர். ஓகே, ஜீனஸ் டிஃபர் ஃப்ரம் த ஜீனஸ் ஃபெல்லிஸ் ஆஃப் கேட். அப்போது ஜீனஸ்குள்ளே ஜீனஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஃபெல்லிஸ்ன்றது கேட்டுக்கு, ஓகேவா, பாந்தீரான்றது இது லயன், டைகர், இந்த மாதிரி இருக்குது. ஓகே, Next family. Family is a group of closely related genera. Example, family Solanaceae includes the genus Solanum, genus Petuntia, genus Datura. So family in a group of closely related genera. நிறைய genus தான் family. அப்போ இந்த ஃபேமிலியில் என்னென்ன ஜீனஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபேமிலி Solanaceae. அதாவது ஃபேமிலி Solanaceaeல என்னென்ன ஜீனஸ் இருக்குது, Solanum இருக்குது, ஜீனஸ் Solanum, ஜீனஸ் Petuntia, ஜீனஸ் Datura. இந்த 3 ஜீனஸும் இந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ஃபேமிலியில் குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஜெனிரா, இது எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். நல்லா தெளிவாக படிச்சிங்கன்னா, அதாவது இந்த அசெண்டிங் ஆர்டர் தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணி அந்த கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இப்போது ஆர்டர் இஸ் த அசம்பிளேஜ் ஆஃப் ரிலேட்டட் ஃபேமிலிஸ். இப்போது நிறைய ஃபேமிலி சேர்ந்தது தான் ஆர்டர். இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்பாங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. ஸோ யூனிட் டு நோட் திஸ் வெரி வெல். ஆர்டர் Polymonalis includes the family Convolvulaceae and family Solanaceae. ஆர்டர் Carnivora includes the family Felidae and Canidae அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன அர்த்தம், ஆர்டர் Polymonalisல என்னென்ன ஃபேமிலி இன்க்ளூட் ஆகுது, Convolvulaceae அண்ட் Solanaceae. ஆர்டர் Carnivoraல என்னென்ன ஃபேமிலி இன்க்ளூட் ஆகுதுன்னா Felidae, ஓகே, அண்ட் ஃபேமிலி Canidae. இப்போது Felidae அண்ட் Canidae எந்த ஆர்டரில் இன்க்ளூட் ஆகுது, இது ரெண்டுமே ஃபேமிலி. இது எந்த ஆர்டரில் இன்க்ளூட் ஆகுது, Carnivora. அதே மாதிரி Polymonalis அப்படின்ற ஒரு ஃபேமிலி, அதாவது அப்படின்ற ஒரு ஆர்டரில் என்னென்ன ஃபேமிலி இருக்குன்னு பார்த்தோம்னா Convolvulaceae அண்ட் Solanaceae. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப 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 முக்கியமானது. அசஸ்மெண்ட் அண்ட் ரீசனில் கேட்பாங்க, அண்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இது ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும்.
நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். கிளாஸ் இஸ் த அசம்பிளேஜ் ஆஃப் ரிலேட்டட் ஆர்டர்ஸ். நிறைய ஆர்டர்ஸ் சேர்ந்தது தான் கிளாஸ்னு சொல்லியிருக்காங்க. அதான் இன்டர் கனெக்டடாக இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆர்டர் பிரிமேட்டா கார்னிவோரா எக்ஸட்ரா இஸ் பிளேஸ் பண்ணுறது கிளாஸ் மெமாலியா. அதாவது மெமாலியான்ற ஒரு கிளாஸில் ஆர்டர் பிரிமேட்டாவும் கார்னிவோராவும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அசம்பிளேஜ் ஆஃப் ரிலேட்டட் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைலம் அண்ட் டிவிஷனுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஃபைலம் அண்ட் அனிமல்ஸ்க்கு வரும், டிவிஷன்றது பிளான்ஸ் வரும். இட் இஸ் அசம்பிளேஜ் ஆஃப் ரிலேட்டட் கிளாஸஸ். நிறைய கிளாஸஸ் சேர்ந்ததுனா தான் ஃபைலம் ஒரு டிவிஷன் உருவாகும். ஸோ கிளாஸ் ஆம்பிபியா, ரெப்டைலியா, ஏவ்ஸ், மேம்மல்ஸ் கம்ஸ் அண்டர் தி ஃபைலம் கார்டேட்டா. ஸோ ஃபைலம் கார்டேட்டாவில் என்னென்ன கிளாஸஸ் வருது பார்த்தோன்னா, கிளாஸ் ஆம்பிபியா, ரெப்டைலியன், ஏவ்ஸ் அண்ட் மேம்மல்ஸ். ஸோ ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ் இது ஃபைலம் கார்டேட்டாவில் வருது. ஸோ கிளாஸ் ஆம்பிபியா, ரெப்டைலியா, ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ் இது எல்லாமே ஃபைலம் கார்டேட்டாவில் இன்க்ளூட் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபைலம் டிவிஷன் முடிச்சாச்சு. லாஸ்ட்லி நம்ம பிக்கஸ்ட் கேட்டகரிக்கு வந்துட்டோம். அது என்னது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, கிங்டம். கிங்டம் இஸ் த அசம்பிளேஜ் ஆஃப் ரிலேட்டட் ஃபைலா. கிங்டம் இஸ் த அசம்பிளேஜ் ஆஃப் ரிலேட்டட் ஃபைலா. இட் இஸ் த ஹையஸ்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. லோவஸ்ட் கேட்டகரி ஸ்பீஷீஸ். கிங்டம் பிளான்டே, கிங்டம் அனிமாலியா எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிங்டமில் 2 தான் இருக்குது, பிளான்டே அண்ட் அனிமாலியா. இது தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஆர்கானிசம் பட் டாக்ஸானமிக் கேட்டகிரிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அண்ட் இது ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரதுனாலே நம்ம இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஒன்றுமே இல்லை, டாக்ஸானமிக்கல் ஹையரார்க்கியோட அசெண்டிங்கோட தெரிஞ்சிருச்சுனாலே, அசெண்டிங் டு டிசெண்டிங், டிசெண்டிங் டு அசெண்டிங் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே, நீங்கள் ஒரு நிமோனிக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டிங்கனாலே அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன வரும், நீங்கள் காமன் நேம் கொடுத்துருக்காங்க. பயாலஜிக்கல் நேம், ஸ்பீஷீஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், டிவிஷன், கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகேவா? இப்போது இதுலேருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னால், இப்போ இந்த ஆர்டர் அசெண்டிங் டு டிசெண்டிங், டிசெண்டிங் டு அசெண்டிங், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக படித்து வச்சுக்கணும். இப்போ நான் சொல்லி காட்டுறேன். காமன் நேம்ன்றது ஹியூமனுக்கு மேனு வச்சுருக்காங்க. பயாலஜிக்கல் நேம் ஹோமோ சாப்பியன்ஸ், ஸ்பீஷீஸ் சாப்பியன்ஸ், ஜீனஸ் என்ன ஹோமோ, ஃபேமிலி ஹோமினிடே, ஆர்டர் பிரிமேட்டா, கிளாஸ் மெமாலியா, கார்டேட்டா, ஃபைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைலம் கார்டேட்டா, டிவிஷன் தான் பிளான்ஸ்க்கு, கிங்டம் அனிமாலியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு என்ன திங்குன்னு பார்த்தோம்னா, ஃபேமிலி எதில் எண்ட் ஆகும், ஆர்டர் எதில் எண்ட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்துட்டு அந்த அசெண்டிங் டு டிசெண்டிங், டிசெண்டிங் டு அசெண்டிங் நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா, IDAE ஹோமினிடே, மியூசிடே இது எல்லாமே அனிமல்ஸ்க்கு. ஓகேவா? இப்போது ஃபங்கல் ஆர் பிளான்ட்டுக்கு ஏஷியன் முடியும், ACAE. இதுக்கு எக்ஸாம்பிள் போகுமா, அனாகார்டேஷியே பிளான்ட், ஓஏஷியன்றது பிளான்ட். ஸோ ஃபேமிலி எல்லாமே பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டான டிஃப்ரெண்ட் எண்டிங் இருக்குது பாருங்கள். அனிமலாக இருந்தால் இடேன்னு முடியுது, பிளான்ட் ஆஃப் ஃபங்கலாக இருந்ததுன்னா ஏஷியே அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. மெயின் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஆர்டருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ALES ஆர்டருக்கு ALES ஆர்டர் ALESன்னு முடியும். இங்கே பார்க்கலாமா, நம்ம சாப்டினிடேஸ், போயலேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் மெயின் திங். ஓகே ஸ்டூடெண்ட், அதே மாதிரி டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் நமக்கு கிடையாது, இந்த வருஷம் சிலபஸில் இன்க்ளூட் ஆகலை. ஸோ டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் நம்ம படிக்க தேவையில்லை. இதுக்கு முன்னாடி நடத்தின வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா, யூ கேன் ஆஸ்க் இன் தி கமெண்ட் பாக்ஸ், we can clear it. And thank you for watching this video. இன்னும் நிறைய அப்கமிங் வீடியோஸில் நம்ம நிறைய டீச் பண்ணுவோம். ஸோ stay tuned and thank you for watching this video. Please like the video and share for your friends. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இந்த டாபிக் புரியல, இந்த டாபிக் நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, you can just surely come and ask in comment section. So subscribe to Virus 720 guys. Thank you so much. ஸோ ஆஃப்டர் த டாக்ஸானமிக்கல் ஹைரார்க்கிக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஸ்பீஷீஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், டிவிஷன், கிங்டம் அப்படின்ற டாபிக்ஸோட மெயின் டெஃபினேஷன்ஸ் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாக்ஸானமிக்கல் ஹைரார்க்கிக்குள்ளே இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இது. ஸோ இப்போ ஸ்பீஷீஸ் இஸ் அ குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசம் கேப்பபிள் ஆஃப் இன்டர்பிரீடிங் டு ப்ரொடியூஸ் அ ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங். இட் இஸ் லோவஸ்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை மார்க் பண்ண வேண்டியது லோவஸ்ட் கேட்டகரி இங்கே ஸ்பீஷீஸ். அப்போ ஹையஸ்ட் கேட்டகரி எதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, it is the kingdom. Kingdom is the highest category. Okay students, so kingdom is the highest category. இது நம்ம இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீஷீஸ்
ஸ்பீஷீஸோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பீஷீஸ்னால் ஒரு குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசம். ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும். அது என்ன கேப்பபிளாக இருக்குது? இன்டர்பிரீடிங், தனக்கு தானே ப்ரீட் பண்ணிக்க முடியும். எதுக்காக ப்ரீட் பண்ணுது? டு ப்ரொடியூஸ் ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங். ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங் மீன்ஸ் அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உருவாக முடியும். பேரண்ட்ஸோட ஜெனட்டிக் மெட்டீரியல் கண்டெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஸ்பீஷீஸ். ஸ்பீஷீஸ்க்கு சில பல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜெனரேட் நேம், ஸ்பெசிஃபிக் எபித்தட். இப்போ நம்ம காமன் நேம் பார்க்க போகிறோம். இதில் மேங்கோ, பொட்டேட்டோ, நைட்ஷேட், டொமேட்டோ, பிரிஞ்சால், லயன், டைகர், லெப்பார்ட், மோர் அண்ட் மேன். இது எல்லா எக்ஸாம்பிள் 9 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ நீட் டு நோ தட். இட்ஸ் so much important. Okay students. இப்போ மேங்கோக்கு ஜெனரிக் நேம் மேங்கிஃபெரா, ஸ்பீஷீஸ் நேம் இண்டிகா. பொட்டேட்டோக்கு சொல்லணும் டியூபரோசம். சொல்லணும் இஸ் த ஜெனரிக் நேம், டியூபரோசம் இஸ் த ஸ்பெசிஃபிக் எபித்தட், அதாவது ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷீஸ். ஓகே. நைட்ஷேட் சொல்லணும் நைக்ரம். ஓகே. நைட்ஷேடுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பிளாக் நைட்ஷேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டு மக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது, MAKOI, மக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. இந்த நைட் ஷேடில் பூக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டொமேட்டோ சொல்லணும் லைக்கோப்ரிசிகம். சொல்லணும் இஸ் ஜீனஸ், லைக்கோப்ரிசிகம் இஸ் த ஸ்பீஷீஸ். பிரிஞ்சால் சொல்லணும் மெலாங்கினா. ஓகே. இது ஜீனஸ், இது ஸ்பீஷீஸ். Panthera leo. Panthera genus, Leo species. Panthera tigris. Panthera pardus. Homo sapiens. இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எது ஜீனஸ், எது ஸ்பீஷீஸ்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. இந்த நேம் எதுக்கு முன்னாடி போட்டு கேட்பாங்க, இந்த நேம் எதுக்கு முன்னாடி போட்டு கேட்பாங்க. ஸோ இந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சர்ன்றது ரொம்ப நிறையவே அப்ளை ஆகுது. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்க. மேங்கிஃபெரா இண்டிகால M கேபிட்டல், ஸ்பீஷீஸ் I வந்துட்டு ஸ்மால். ஓகே. ஐ வந்துட்டு ஸ்மால். அதே மாதிரி தான் சொல்லணும் டியூபரோசம். சொல்லணும் கேபிட்டல், டியூபரோசம் ஸ்மால். ஜீன் ஸ்டார்ட் வித் கேபிட்டல், ஸ்பீஷீஸ் ஸ்டார்ட் வித் ஸ்மால். ஓகே. இது எல்லாத்துக்குமே சூட் ஆகுது. ஸோ இங்கே பைனாமியல் நாமென்க்ளேச்சர் வந்திருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்பீஷீஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஸ்பீஷீஸ், ஜீனஸ் அடுத்து. ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். எப்படி? இட் இஸ் த அக்ரிகேட்டர் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நிறைய ஸ்பீஷீஸ் இருந்தது தான் ஜீனஸ். ஓகே. எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ, டொமேட்டோ, பிரிஞ்சால், அந்த ஸ்பீஷீஸ் ஆஃப் ஜீனஸ் சொல்லணும். ஜீனஸ் சொல்லணும்குள்ள என்னென்ன ஸ்பீஷீஸ் இருக்குது? பொட்டேட்டோ, டொமேட்டோ, பிரிஞ்சால். ஓகே. லயன், லெப்பார்ட், டைகர், ஸ்பீஷீஸ் ஆஃப் ஜீனஸ் பாந்தீரா. பாந்தீராவோட ஜீனஸ், பாந்தீரான்றது ஜீனஸ். அதுக்குள்ள என்னென்ன ஸ்பீஷீஸ் இருக்குன்னு கேட்குறாங்கன்னா லயன், லெப்பார்ட், டைகர். ஓகே. ஜீனஸ் டிஃபர் ஃப்ரம் த ஜீனஸ் ஃபெல்லிஸ் ஆஃப் கேட். இப்போ ஜீனஸ்குள்ள ஜீனஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஃபெல்லிஸ்ன்றது கேட்டுக்கு, ஓகேவா? பாந்தீரான்றது லயன், டைகர், இந்த மாதிரி இருக்குது. ஓகே. Next family. Family is a group of closely related genera. Example, family Solanaceae includes the genus Solanum, genus Petunia, genus Datura. So family in a group of closely related genera. நிறைய ஜீனஸ் தான் ஃபேமிலி. அப்போது இந்த ஃபேமிலியில் என்னென்ன ஜீனஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபேமிலி Solanaceae. அதாவது ஃபேமிலி Solanaceaeல என்னென்ன ஜீனஸ் இருக்குது? Solanum இருக்குது, ஜீனஸ் Solanum, ஜீனஸ் Petunia, ஜீனஸ் Datura. இந்த 3 ஜீனஸும் இந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நம்ம ஃபேமிலியில் குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஜெனிரா. இது எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். நல்லா தெளிவாக படிச்சிங்கன்னா, அதாவது இந்த அசெண்டிங் ஆர்டர் தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணி அந்த கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ ஆர்டர் இஸ் த அசம்பிளேஜ் ஆஃப் ரிலேட்டட் ஃபேமிலிஸ். இப்போ நிறைய ஃபேமிலிஸ் சேர்ந்தது தான் ஆர்டர். இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்பாங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. ஸோ யூனிட் டு நோட்டீஸ் வெரி வெல். ஆர்டர் Polymonalis includes the family Convolvulaceae and family Solanaceae. ஆர்டர் Carnivora includes the family Felidae and Canidae அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன இருக்கும்? ஆர்டர் Polymonalisல என்னென்ன ஃபேமிலி இன்க்ளூட் ஆகுது? Convolvulaceae and Solanaceae. ஆர்டர் Carnivora என்னென்ன ஃபேமிலி இன்க்ளூட் ஆகுதுன்னா Felidae, ஓகே, அண்ட் ஃபேமிலி Canidae. இப்போது Felidae and Canidae எந்த ஆர்டரில் இன்க்ளூட் ஆகுது? இது ரெண்டுமே ஃபேமிலி. இது எந்த ஆர்டரில் இன்க்ளூட் ஆகுது? Carnivora. அதே மாதிரி Polymonalis அப்படின்ற ஒரு ஃபேமிலி, அதாவது அப்படின்ற ஒரு ஆர்டரில் என்னென்ன ஃபேமிலி இருக்குன்னு பார்த்தோம்னா Convolvulaceae and Solanaceae. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப 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 முக்கியமானது. அசர்ஷன் அண்ட் ரீசனில் கேட்பாங்க, அந்த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இது ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். கிளாஸ் இஸ் த அசம்பிளேஜ் ஆஃப் ரிலேட்டட் ஆர்டர்ஸ். நிறைய ஆர்டர்ஸ் சேர்ந்தது தான் கிளாஸ் சொல்லியிருக்காங்க. அதான் இன்டர் கனெக்டடாக இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆர்டர் பிரிமேட்டா, கார்னிவோரா எக்ஸட்ரா இஸ் பிளேஸ் அண்டர் தி கிளாஸ் மெமாலியா. அதாவது கிளாஸ் மெமாலியான்ற ஒரு கிளாஸில் ஆர்டர் பிரிமேட்டாவும் கார்னிவோராவும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அசம்பிளேஜ் ஆஃப் ரிலேட்டட் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைலமெண்ட் டிவிஷனுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஃபைலமெண்ட் அனிமல்ஸ் வரும், டிவிஷன் பிளான்ஸ் வரும். இட் இஸ் அசம்பிளேஜ் ஆஃப் ரிலேட்டட் கிளாஸஸ். நிறைய கிளாஸஸ் சேர்ந்ததுனா தான் ஃபைலம் டிவிஷன் உருவாகும்.
இருக்கும். ஸோ கிளாஸ் ஆம்ஃபிபியா, ரெப்டைலியா, ஏவ்ஸ், மேம்மல்ஸ் கம்ஸ் அண்டர் தி ஃபைலம் கார்டேட்டா. ஸோ ஃபைலம் கார்டேட்டாவில் என்னென்ன கிளாஸஸ் வருது பார்த்தோன்னா கிளாஸ் ஆம்ஃபிபியா, ரெப்டைலியா, ஏவ்ஸ் அண்ட் மேம்மல்ஸ். ஸோ ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ் இது ஃபைலம் கார்டேட்டாவில் வருது. ஸோ கிளாஸ் ஆம்ஃபிபியா, ரெப்டைலியா, ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ் இது எல்லாமே ஃபைலம் கார்டேட்டாவில் இன்க்ளூட் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபைலம் டிவிஷன் முடிச்சாச்சு. லாஸ்ட்லி நம்ம பிக்கஸ்ட், அதாவது பிக்கஸ்ட் கேட்டகரிக்கு வந்துட்டோம். அது என்னது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கிங்டம். கிங்டம் இஸ் த அசம்பிளேஜ் ஆஃப் ரிலேட்டட் ஃபைலா. கிங்டம் இஸ் த அசம்பிளேஜ் ஆஃப் ரிலேட்டட் ஃபைலா. இட் இஸ் த ஹையஸ்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. லோவஸ்ட் கேட்டகரி ஸ்பீஷீஸ். கிங்டம் பிளான்டே, கிங்டம் அனிமலியா, எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிங்டமில் ரெண்டு தான் இருக்குது, பிளான்டே அண்ட் அனிமலியா இருந்து தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஆர்கானிசம் அண்ட் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அண்ட் இது ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரதுனாலே நம்ம இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஒன்றுமே இல்லை, டாக்ஸானமிக்கல் ஹையரார்க்கியோட அசெண்டிங்கோட தெரிஞ்சிருச்சுனாலே, அசெண்டிங் டு டிசெண்டிங், டிசெண்டிங் டு அசெண்டிங் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே, நீங்கள் ஒரு நிமோனிக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டிங்கனாலே அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன வரும், நெக்ஸ்ட் என்ன வரும். நீங்கள் காமன் நேம் கொடுத்துருக்காங்க, பயாலஜிக்கல் நேம், ஸ்பீஷீஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம் டிவிஷன், கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகேவா? இப்போது இதுலேருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னால், இப்போ இந்த ஆர்டர் அசெண்டிங் டு டிசெண்டிங், டிசெண்டிங் டு அசெண்டிங், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக படிச்சு வச்சுக்கணும். இப்போ நான் ஒன்று சொல்லி காட்டுறேன். காமன் நேம்ன்றது ஹியூமனுக்கு மேலேன்னு வச்சுருக்காங்க. பயாலஜிக்கல் நேம் ஹோமோ சாப்பியன்ஸ், ஸ்பீஷீஸ் சாப்பியன்ஸ், ஜீனஸ் என்ன ஹோமோ, ஃபேமிலி ஹோமினிடே, ஆர்டர் பிரிமாட்டா, கிளாஸ் மெமாலியா, கார்டேட்டா, ஃபைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைலம் கார்டேட்டா, டிவிஷன் தான் பிளான்ஸ், கிங்டம் அனிமாலியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் என்ன திங்குன்னு பார்த்தோம்னா ஃபேமிலி எதில் எண்ட் ஆகும், ஆர்டர் எதில் எண்ட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்துட்டு அந்த அசெண்டிங் டு டிசெண்டிங், டிசெண்டிங் டு அசெண்டிங் நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா IDAE ஹோமினிடே, மியூசிடே இது எல்லாமே அனிமல்ஸ்க்கு. ஓகேவா? இப்போ ஃபங்கல் ஆர் பிளான்ட்டுக்கு, பிளான்ட் ஆர் ஃபங்கலுக்கு ஏசியன் முடியும், ACAE. இதுக்கு எக்ஸாம்பிள் போகுமா, அனாகார்டேஷியே பிளான்ட், ஓஏஷியன்றது பிளான்ட். ஸோ ஃபேமிலி எல்லாமே பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டான கரெக்டான டிஃப்ரெண்ட் எண்டிங் இருக்குது பாருங்கள். அனிமலாக இருந்தால் இடேன்னு முடியுது, பிளான்ட் ஆஃப் ஃபங்கலாக இருந்ததுன்னா ஏஷியே அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. மெயின் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, ஆர்டருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ALES, ஆர்டருக்கு ALES, ஆர்டர் ALES முடியும். நீங்கள் பார்க்கலாமா, நம்ம சாப்டினிடேஸ், போயலேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் மெயின் திங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் நமக்கு கிடையாது, இந்த வருஷம் சிலபஸில் இன்க்ளூட் ஆகலை. ஸோ டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் நம்ம படிக்க தேவையில்லை. இதுக்கு முன்னாடி நடத்தின வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் இன் தி கமெண்ட் பாக்ஸ், வி கேன் கிளியர் இட். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நிறைய அப்கமிங் வீடியோஸில் நம்ம நிறைய டீச் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக் த வீடியோ அண்ட் ஷேர் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இந்த டாபிக் புரியல, இந்த டாபிக் நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் ஷியோர்லி கம் அண்ட் ஆஸ்க் in comment section. So subscribe to Virus 720 guys. Thank you so much.